வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு நீதி கதையை பற்றி பேசுவோங்க. நீதி. ஓகே. அது ஒரு நந்தவனம். அரண்மனையில் இருக்க ஒரு நந்தவனம். அந்த நந்தவனம் வந்து இளவரசிக்கு மட்டுமே சொந்தமானது. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த இளவரசி உலாவிட்டு இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு குரங்கு மட்டும் வந்தது, குட்டி குரங்கு. அது அந்த இளவரசிக்கு பிடிச்சிருந்தது. சரி, ஆஹா, இந்த குரங்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்ட் இப்படி தடவி கொடுத்து அந்த நந்தவனத்தில் இருக்க பழத்தை எடுத்து கொடுத்தது. சரி, அந்த குரங்கு மறுபடியும் தினமும் வர ஆரம்பிச்சது. தினமும் இந்த இளவரசி ஓகே, அந்த குரங்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு, காவலாளிங்க தடுக்க வந்தால் எதுவும் பண்ணாதீங்கன்னு உடனே ஓகே, அந்த குரங்கு கொஞ்சம் தைரியம் வந்து அது தன்னுடைய சகாக்களையும் கூப்பிட்டு வந்தது. இந்த முறையும் இளவரசி சரி பரவாயில்ல, நந்தவனத்தை தாண்டி வராமல் பார்த்துங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஒட்டுமொத்த குரங்கு கூட்டமும் வந்துடுச்சு. அந்த குரங்கு கூட்டத்தில் ஒரு பெரியவரும் இருந்தார். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, இந்த குரங்குங்க அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து என்ன ஆச்சு, தையத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேருந்து அரண்மனை சிப்பந்திங்களை ஏதாவது தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பெரியவர் மட்டும் சொன்னார். அந்த குரங்களோட மிகப்பெரியவர் என்ன சொன்னார்னா, வேணாம், உங்களை உள்ள அலோவ் பண்ணதே பெரிய விஷயம், இங்கே இருக்க பழங்களை சாப்பிட்டு ஜாலியாக இருங்க, அதை விட்டுட்டு இது மாதிரி தொல்லை பண்ணாதீங்க, அதுவும் பர்டிகுலராக அரண்மனை ஊழியர்கள்லாம் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அந்த குரூப்பில் அவரை தவிர மீதி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் இளவரசியை கரெக்ட் பண்ணுறல, எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்களுடைய ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ வந்து என்னாச்சு, ராஜகுரு ஒரு முறை அந்த பக்கம் வர வேண்டியது இருந்தது. அவர் நந்தவனத்துக்கு வந்தார். அப்போ இந்த ராஜகுரு மேலேயே ஏறி குதிக்க ஆரம்பிச்சது. இந்த முறை அந்த குரங்கு பெரியவருக்கு மிகுந்த கோபம். அவர் சொல்றாரு, வேணாம், நீங்க மிகப்பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்கிறீங்க, வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இப்போவும் அவங்க கேட்டுக்கல. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து போயிட்டாரு. இதுக்கு மேலே இது வந்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அந்த கூட்டத்தை விட்டு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த ராஜகுரு அந்த பக்கம் வரும்போது இந்த குரங்குகள் மிகுந்த சேட்டை பண்ணி அந்த ராஜகுரு மேலேயே எச்சமிட்டுடுச்சு. ஓகே, அசிங்கம் பண்ணிடுச்சுங்க. அதுதான் ராஜகுருக்கு மிகுந்த கோபம் வந்துடுச்சு. சரி, என்னதான் இளவரசி ஆசையா அந்த குரங்குகளுக்கு ஆசையா வளர்க்குறாருனாலும் நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு அவர் மனசுக்குள்ள கருவிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு முறை அரண்மனை சமையல் கட்டை ஒட்டி தான் ஆட்டு பண்ணை இருக்கு. ஓகே, அரண்மனையோட ஆட்டு பண்ணை. அதில் ஒரு ஆடு வந்து அரண்மனைக்கு உள்ள சமையல் கட்டு உள்ள இருக்க காய்கறி தின்றதுக்கு ஒரு முறை வந்தது. அப்போ அங்கே இருக்க அந்த சமையல்காரன் வந்து இது அடுப்பில் இருக்க கொல்லி கட்டி எடுத்து அந்த ஆட்டை விரட்டி விட்டான். அப்போ என்ன ஆச்சு, அது வந்து அந்த ஆட்டு மேலே இருக்க அந்த கம்பளிகளையே முடி வந்து பற்றிக்கிச்சு. அதே வேகமாக ஓடும்போது அது நேரம் குதிரை லாயத்துள்ள போயிடுச்சு. குதிரை லாயத்தில் அதிகமான புற்கள் இருக்கிறதுனால அந்த புற்கள்லாம் எரிஞ்சு குதிரைக்கு தீக்காயம் பட்டுடுச்சு. ஓகே, சரி, இந்த விஷயம் சபைக்கு வருது. ராஜாவுக்கு வந்து குதிரைன்னா உயிர், அதுவும் அரேபிய குதிரைகள். அதனால உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு ராஜகுரு கிட்ட சஜஷன் கேட்குறாரு. ராஜகுருக்கு தீப்புண்ணுக்கு மிருக கொழுப்பு பூசணும், இதுதான் ஆக்சுவல் அப்பத்திய செய்முறை. அவருக்கு தான் ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, குதிரையோட தீப்புண்ணு ஆறுன இந்த குதிரையெல்லாம் ஃபாரின், அதை வெளிநாட்டு ரகம், அதனால இந்த குதிரையை காப்பாற்றணும்னா குரங்கோட கொழுப்பு எடுத்து தடவனா மட்டும்தான் இதுக்கு தீர்வு ஆறும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, குரங்குக்கு எங்க போறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கே ராஜா நீங்க கவலைப்படுறீங்க, உங்க இளவரசி தான் அவங்களுடைய நந்தவனத்துல ஒரு கொஞ்சம் குரங்குகளை அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த குரங்குகளை கொண்டுடுங்க அப்படின்னாங்க. ஓகே, இம்மீடியட்டா உடனடியாக அந்த குரங்குகள் பிடிக்கப்பட்டு அதை கொல்லப்பட்டன. அதோட கொழுப்பு எடுத்து குதிரைக்கு தடவுனாங்க. ஓகே, ஒட்டு மொத்தம் அந்த குரங்கு கூட்டமும் அங்கே அழிஞ்சுது. சரிங்க, இதுதாங்க மாறல். என்ன, ஒன்று வந்து நம்ம இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக ஆடக்கூடாது. மாறல் நம்பர் 1. மாறல் நம்பர் 2, பெரியவங்க பேச்சை கேட்கணும்.
ம். அவர் வந்து முதலே எச்சரிக்கிறாரு, நீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா ஜாலியா இருங்க, அதை விட்டுட்டு அரண்மனை சிப்பந்திகளை தொல்லை பண்ணாதீங்கன்னா அவங்க தொல்லை பண்ணாங்க. அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சாங்க. மீண்டும் விவாதிப்போம்.